Hello friends and welcome to Fantasy Urudam YouTube channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் 2026ஓட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஃபைனல்ல கப்பை வின் பண்ண போற டீம் எது? ரெண்டு டீமுக்குமே இது வின் பண்ணாங்க. ரெண்டு டீம்ல எந்த டீம் வின் பண்ணாலும் அவங்களுக்கான இரண்டாவது டிராஃபி. ஒரு டீம் 18 வருஷம் கழிச்சு 2025 18வது வருஷத்துல தான் கப் அடிச்சாங்க. ஆனா இன்னொரு டீம் ஐபிஎல்ல அறிமுகமான சீசன்லயே கப்பை வின் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது கப்பையும் நாங்க எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அதுல ஆர்சிபி 2025 டைட்டில் வின்னர், ஜிடி 2022 சம்திங் டைட்டில் வின்னர் நினைக்கிறேன். சோ மீண்டும் ஆர்சிபி 2026 அவங்க டைட்டில் வின்னர் ஆகுவாங்களா இல்ல அதை ஜிடி தவிர்த்து ஜிடி வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எல்லா மனசுலயும் இருக்கு. அதை நம்ம போக போக பார்ப்போம். இப்போ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ரெண்டு டீம் பிளேயர்ஸ் வைஸ்ல யாரு என்னென்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யாருக்கு அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்ச் ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆர்சிபி ஜிடி கிடையாது நடக்குது. 31 மே இரவு 7:30 மணிக்கு வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. வெறும் ஆக்சுவல் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. நரேந்திர மோடி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல மேட்சஸ் பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் நான் டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர்ஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஒரு பிளாட் ட்ராக் அப்படிங்கிறதுனால 200+ மேல ஸ்கோர் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல சேஸ் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா, டியூ இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமுக்கு தான் அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ டியூ எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுல நான் அப்டேட் பண்றேன். அண்ட் ஃபாஸ்ட் பவுலரோடக்கு 1 to 4 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பவர் பிளே அந்த 4 ஓவருக்குள்ளார அந்த ஸ்விங்கை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு விக்கெட் எடுக்கிற டீம் ஈஸியா மேட்சுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா வந்து இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் பிச்சு ஸ்லோவா இருக்கும் போது நல்ல அசிஸ்டன்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ் பிச் ஆக பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா ஆகும், கொஞ்சம் பால் தேய்மனாக ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதுலயும் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஆதிக்கம் கொடுத்துருக்காங்க. எம்ஐஎன் ஜிடி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அண்ட் எல்லா மேட்சுக்குமே ஸ்பின்னர் அதிகமா பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அது 11-12 ஓவருக்கு அப்புறம் தான் ஸ்பின்னரோட ஆதிக்கம் வந்து இதுல இருக்க போகுது. ஓகே, இப்போ ஹெட்வெட் பேட்டில். ஸோ ஹெட்வெட் பேட்டில் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு மேட்ச் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதுல ஆர்சிபி கொஞ்சம் டாப்ல வந்து இருக்கு. வெளுவை பொறுத்த வரைக்கும் 50 மேட்சஸ்க்கு மேல பிளே பண்ணிருக்காங்க. அதுலயும் ரெண்டு டீம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், செகண்ட் பண்ண டீம் ரெண்டுமே ஈக்குவலா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 200க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இப்ப ரெண்டு டீமோட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கறத பாத்துருவோம். மேபி ஆர்சிபில சேஞ்சஸ் இருக்கலாம், டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. தேவ்தத் படிக்கல், ரச்சித் படிதார், குன்னல் பாண்டியா, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, ஆசில்வுட், ரஷிக் ஷலாம், ரொமோரியோ செஃபுட். இது ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், பாசிங்டன் சுந்தர், நிசாந்த் சந்து, ஜான்சன் ஹோல்டர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், அர்ஷத் கான், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். இது ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அர்ஷத் கானை இந்த மேட்ச் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தோணி நான் அவரை வந்து வச்சிருக்கேன். இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்தா நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் ஒரு டீமுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு, அந்த டீம் ஜிடின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் யோசிக்கலாம் ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் இல்லையா, ஜிடிக்கு மட்டும் அட்வான்டேஜ் சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் 2026 அவங்க ஹோம் கிரவுண்ட்ல 7 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 7ல 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த 5மே சூப்பரான முறையில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல 3 மேட்ச்ல 2 மேட்ச் மோசமா தோத்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலயும் கடைசி மேட்ச் 3வது மேட்ச்ல மும்பையோட ரொம்ப 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 மோசமா தோத்தாங்க. அந்த ஆதங்கத்துல அடுத்த விளையாண்ட 4 மேட்சுமே ரொம்ப 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 சூப்பரான முறையில வின் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் ஆஃப் பேட் பண்ணாலும் சரி,
பேட்ஸ்மேனும் சரி பவுலரும் சரி அவங்களுக்காக ரொம்ப சூப்பரா பங்களிச்சிருக்காங்க. பர்டிகுலரா லாஸ்ட் 4 மேட்ச்ல பேட்டிங்கை கம்பேர் பண்றதோட பவுலர்ஸ் அந்த டீமோட பவுலர் வேற லெவல்ல ஃபார்முக்கு வந்து நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஜிடிக்கு பவுலர்ஸ் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா வந்து இருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு மட்டும் அசிஸ்டன்ஸ் இல்ல, ஸ்பின்னரும் அவங்களோட பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னரோட விக்கெட்ஸும் இதுல வந்து இருந்திருக்கு. நல்லா நோட் பண்ணணும் ஒரு விஷயம். இப்போ நம்ம ஜிடில இருந்து வந்துருவோம். ஜிடியோட ஹோம் கிரவுண்ட்ல அவங்க பிளே பண்ண போறாங்க. சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்டா பேட் பண்ணாலும் சரி ஒரு 20ல இருந்து ஒரு 30+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜா எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸ்லோவர் பவுன்சர்ல கொஞ்சம் விக்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகுறாரு. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு டஃபி உள்ள வந்தாருன்னா டஃபிக்கு சாய் சுதனுக்கு ஒரு பேட்டில் இருக்கு. அப்படி இல்ல டஃபி உள்ள வரல அப்படின்னா ஆசில் வுட் கண்டிப்பா சாய் சுதனுக்கு கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கில்லுக்கும் யாருக்கும் பேட்டில் இருக்கு அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் கில்லுக்கு பேட்டில் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 8 மேட்ச் 7 மேட்ச்லயும் 5 முறை 6 முறைக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ரெண்டும் பெருசா அடிக்க கிடையாது. புவனேஸ்வர் குமார் அண்ட் கில்லுக்கு இடையில இருந்த பேட்டில். ஸோ அப்போ அதான் கரெக்டா சரி பண்ண பாப்பாரு. அந்த மைனஸ பிளஸ் ஆக்க கில்ல கண்டிப்பா பாப்பாரு. அந்த பிளஸ் ஆக்க ஆர்சிபி டீம்ல இருக்க புவனேஸ்வர் குமார் விடக்கூடாது. அவரோட இன் ஸ்விங் பால் நல்லாவே முதல் 4 ஓவர் ஸ்விங் ஆகும். ஸோ அப்ப அந்த இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் கரெக்டா போடக்கூடிய ஒரு பவுலர் புவனேஸ்வர் குமார். அதுல கில்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் அந்த 2 ஓவர் 3 ஓவர் தப்பிச்சாரு கில் அப்படின்னா கில் இந்த இதுல வின்னிங் டீமை கொண்டு போறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பார். ஜிடி வின்னிங் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு கில்ல பொறுத்த வரைக்கும். பட்லர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேரோட பங்களிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2 பேருமே விக்கெட் விழுந்துச்சுன்னா அது பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது, அடிச்சுதான் ஆடுறாங்க. அது இல்லாம இந்த வெனுவுல பட்லருக்கு நல்ல ரெக்கார்டும் வந்து இருக்கு, வாசியும் நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. இவங்களோட விக்கெட் எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னா ஸ்லோவர் பால் தாங்க. நீங்க வேகமா பால் எந்த அளவுக்கு வேணா வேகமா பால் போடுங்க, ஆனா திடீர்னு டக்குன்னு ஒரு ஸ்லோவர் பால் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பால்ல கொஞ்சம் தவறா ஷார்ட் ட்ரை பண்ணி விக்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து இவங்க 2 பேர்ட்டும் பெரிய மைனஸ் சொல்ல முடியாது. ஒன்னு இன் ஸ்விங் பால் புவனேஸ்வருக்கு மட்டும் விக்கெட் விடணும் ஜாஸ் பட்லர், அப்படி இல்லைன்னா ஸ்லோவர் பவுன்சரை போட்டு விக்கெட் எடுக்கணும் பட்லரை. ஸோ அதுதான் அவரோட விஷயம். மற்றபடி அவர் வந்து பெருசா விக்கெட்ஸ் நம்ம மைனஸ் பெருசா இல்ல, நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 2 பேருமே. நிசாந்த் வந்து பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. ஹோல்டர் லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர் பெருசா வரல, பட் எனக்கு என்னன்னா ஒவ்வொரு மேட்சும் நான் சொல்றது அப்படிதான். ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க வேகத்துல பந்து போடக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு ஸ்லோவரா பந்து போறீங்க, அதுவும் எல்லா பாலுமே அந்த ஸ்லோவரா பண்ணா அவர் டைம் கண்டி பண்ணிடுறாரு. பால் வேகம் இருக்குன்னா அடுத்த பால் டக்குன்னு ஸ்லோவர் பால். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்லோவர் பால் அடிக்க சிரமப்படுறாரு. நிறைய முறை விக்கெட் போறான் பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பால்ல தான் விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ அப்போ அவரு அந்த ஸ்லோவர் பால்ல கொஞ்சம் வீக்கு, அதை கொஞ்சம் ஆப்போனன்ட் டீம் கன்சல்ட் பண்ணணும். அதை தவிர்த்து பவுலிங்ல 4 ஓவர் 2 விக்கெட்டுங்கிறது தாராளமா எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும். ராகுல் திவாட்டியா நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. ரஷித் கான் ஸோ லாஸ்ட் மேட்ச் அவரோட இம்பாக்ட் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவரோட ஸ்கில்ஸ் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. ரொம்ப மோசமான முறையில போல் பண்ணியிருந்தாருன்னா சொல்லணும். 2 ஓவருமே அடி பொழந்துட்டாங்க அவர் ஓவரை. ஸோ அந்த தான். ஆனால் கடைசி ஓவரா பெருசு சொல்ல முடியாது. கடைசி ஓவர் ஸ்பின்னருக்கு ஃபாஸ்ட் பாலர் கொடுத்தாவே அடிருவா தான் போகுது. அது ஸ்பின்னருக்குலாம் கொடுத்தோம்னா கண்டிப்பா கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஓவரே அவர் ஓவரா அவர் பவுலிங் இப்படிதான் இருக்க போகுதுன்னு அவர் காமிச்சிட்டாரு. அதுதான் அவரோட மைனஸா போயிருச்சு. ஆனா இந்த வெனுல ரெக்கார்ட் நல்லா இருக்கு. 1 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அர்ஷத் கான் அந்த ஸ்லோவர் பவுன்ஸ் கொஞ்சம் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ப்ளே பண்ணாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும். ரபாடாவோட 4 ஓவர் ரொம்ப 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 முக்கியமான ஓவரா தாங்க வந்து இருக்க போகுது. ஆஸ்யூவல் இந்த வெனு நல்லா அடாப்ட் ஆயிருக்காரு. 150க்கு மேல ஸ்பீட்ல பவுல் பண்றாரு. கண்டிப்பா பவர் பிளேல கொஞ்சம் டீமை கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா அதே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ரபாடாவை பொறுத்த வரைக்கும். ரபாடா அண்ட் ஹோல்டரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்ல. அதுல யாராச்சும் ஒருத்தர் அடி வாங்கிட்டாலும் ஜிடிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மைனஸா தான் வந்து போயிடும்.
பிரசித் கிருஷ்ணா பெரிய அளவுக்கு நான் சொல்லல, நல்ல வேகத்துல பந்து போடுறாரு, பவுன்சர் போடுறாரு, ஓகே. பட் அவர் பால ஈஸியா அடிச்சிடுறாங்க. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். சிராஜ் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள். பால் நல்லாவே ஸ்விங் ஆகுது, ஸ்விங் ஆகி உள்ள வருது, பால் நல்லாவே இன் ஸ்விங் ஆகுது. அதுல விராட் கோலி அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேர்ல எனி ஒரு பிளேயரோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்கேஸ் பிளிப்சால்ட் உள்ள வராரு அப்படின்னா பிளிப்சால்ட் கண்டிப்பா பதிலடி கொடுப்பாரு. ஸோ பிளிப்சால்ட் நம்ம கன்சல்ட் பண்ண தேவையில்ல. விராட் கோலி வெங்கடேஷ் ஐயர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துருவாரு. ஓகே, இப்போ ஆர்சிபி டீமை வந்து பாத்துருவோம். ஆர்சிபில விராட் கோலி அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேருமே நல்லா தான் பேட் பண்றாங்க. வெங்கடேஷ் ஐயர் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க தான் போறேன், பிளிப்சால்ட்டோட பங்களிப்பை நான் எடுக்க தான் போறேன் அப்படிங்கறது எடுத்து ஆடுறாரு. ஒரு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாரு, ஒரு மேட்ச் கொஞ்சம் ஏர்லி விக்கெட்டை வந்து விட்டுறாரு. இது என்ன ஒரு விஷயம்னா விராட் கோலி உள்ள எத்தனை ஓவர் வரை இருக்காருங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா விராட் கோலி பவர் பிளேல ஒரு விக்கெட் விட்டுட்டாரு அப்படின்னா அடுத்த வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா ஸ்கோர்ஸை கொண்டு போவோம். ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டா பெருசா ஸ்கோர்ஸை கொண்டு போக முடியாது, டார்கெட்டை பிக் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விராட் கோலி உள்ள இருக்காரு அப்படின்னா அடுத்த வர பேட்ஸ்மேன் எல்லாம் பண்ணுவாங்கன்னா விராட் கோலி உள்ள இருக்காரு, ஸோ அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவாங்க, அடிச்சு ஆட ஆரம்பிப்பாங்க, பெரிய ஸ்கோர்ஸை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ விராட் கோலி மினிமம் 10 ஓவர் ஆச்சும் உள்ள இருந்தாகணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி ஒரு 250 வரைக்கும் ஸ்கோர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். விராட் கோலி ஏர்லி விக்கெட் விட்டுட்டாரு அப்படின்னா ஒரு 180 190 வரைக்கும் தான் கொண்டு வருவாங்க. அட்லீஸ்ட் நியர்பை ஒரு 200 வரைக்கும் தான் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறேன். இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்சோட பங்களிப்பு கண்டிப்பா விராட் கோலிக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு. சோ அதனால ஸ்டார்ட் அப் ஸ்லோவா ஆரம்பிச்சு கடைசி வரையும் உள்ள நிக்க பாப்பாரு. 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், சிராஜ் அவருடைய ஸ்விங்ல கொஞ்சம் நிறைய முறை மாட்டிருக்காரு, ஃபீல்டிங்கை தவற விட்டதுனால அவர் கொஞ்சம் தப்பிச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச் அந்த மாதிரி ஃபீல்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால சிராஜ் கிட்ட கொஞ்சம் விராட் கோலி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெங்கடேஷ் ஐயர் அவரோட ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பவர் பிளேவை நல்லா பயன்படுத்திக்குவாரு, ஆவரேஜாவே 25 ஸ்கோர் அடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் கிளியர்லி ஹிட் அண்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா பாலையும் அடிக்க தான் போறேன் அப்படிங்கறத காமிச்சிட்டாரு. பவர் பிளேவை நல்லா பயன்படுத்திக்க போறாரு. 3-4 ஓவர் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்கோர் வேற லெவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவ்தத் படிக்கல் அண்ட் ரச்சித் படிதார் இந்த ரெண்டு பேருமே வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க. லாஸ்ட் மேட்ச் 33 பால்ல 93 ரன் அடிச்சாரு, 15-20 பால்ல 33 ரன் சம்திங் அடிச்சாரு. அண்ட் தேவ்தத் படிக்கல் எல்லாருமே நல்லா அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு டீமுமே ரெண்டு பிளேயருமே. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ட்டுமே மைனஸ்னு பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. தேவ்தத் படிக்கல் எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறாரு, குயிக் ஃபயர் நாக்கு ஆடிடுறாரு. அவரு 15-20 பால் உள்ள நின்றா போதும் 30-40 ஸ்கோர் வந்துருது. விக்கெட் விட்டாலும் பெரிய இம்பாக்ட் வந்து இதாக போறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பேட்டிங்கா ஆடிட்டு போயிடுறாரு. ரச்சித் படிதாரை பொறுத்த வரைக்கும் அவரோட மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலட்டும் கொஞ்சம் மைனஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த சீசன் அத மைனஸை பூரா பிளஸ்ஸா மாத்திட்டு வந்திருக்காரு. நீ எந்த அளவுக்கு வேகத்துல போட்டாலும் அடிப்பேன், பவுன்ஸ் போட்டாலும் அடிப்பேன், எந்த பால் போட்டாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. 152 வேகத்துல போட்டாலும் என்னால 6 அடிக்க முடியும் பால அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காமிச்சிருக்காரு. அண்ட் ஸ்பின்னரோட பவுலிங்க பாலே அட்டாக் பண்ணி காமிச்சிருக்காரு. சோ இப்ப ரச்சித் படிதார் வந்தாருன்னா எந்த மாதிரி பவுல் போடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பதட்ட கொடுத்திருக்காரு ஆப்போனன்ட் டீமுக்கு. சோ அது பெரிய பெரிய பிளஸ்ஸா இருக்கு ஆர்சிபி டீமுக்கு. கண்டிப்பா ரச்சித் படிதார் இந்த மேட்சும் கேப்டன்ஷிப் நாக் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்க போகுது. இதுல குர்னல் பாண்டியா எப்பவுமே அவர் பேட்டிங் ஆட ரொம்ப கீழே தானே இருக்கும், இப்ப ஏன் மேல தூக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே விஷயம் தாங்க, அவரோட பங்களிப்பை கரெக்டா கொடுத்திருக்காரு, அது மட்டும் தான். ஜித்தேஷ் சர்மா இந்த சீசன்ல ஃபார்ம்ல இல்ல, டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஒரு மேட்ச் கூட பெருசா அவர் வந்து பிளே பண்ண முடியாது. அந்த இடத்துல குர்னல் பாண்டியா அமுச்சு விட்டோன்னே கரெக்டா பயன்படுத்திட்டு பிளே பண்றாரு. அவரு ஹிட் அண்ட் கரெக்டா அடிச்சு ஆட போறேன், நீ என்ன வேணா பண்ணிக்க, எப்படி வேணா பந்து போட்டுக்க, நான் இப்படிதான் ஆட போறேன்னு கரெக்டா அடிச்சு ஆடுறாரு. 30 பால் பிடிச்சாலும் 50-60 ரன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காரு. நான் பால் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் என்னோட பங்களிப்பு நான் ஒரு 60-70 ரன் அடிச்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற கொண்டு போயிடுறாரு. மறக்கக்கூடாது, ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு முக்கியமான மேட்ச்ல நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குர்னல் பாண்டியா இந்த வெனுல 2025ல சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 14-15+ ரன், 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு ஃபைனல்ல.
ஸோ இப்போ பவுலிங்லயும் குர்னால் பாண்டியாட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் பேட்டிங்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் குர்னால் பாண்டியாவை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டிம் டேவிட் ஒரு 15 பால்ல ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் கடைசியில ஒரு 2 ஓவர் உள்ள வராரு அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் நல்லா பவர் ஹிட்டிங்ல இருக்காரு, ஒரு நியூ பேட்ஸ்மேன் இல்ல, ஆல்ரெடி ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேன் தான் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு விட்டுருவாரு. இல்ல 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன் தான் அப்படின்னா அடிக்க தான் போவாரு. ஸோ அது அவருக்கு பிளஸ்ஸா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஆனா பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஏர்லி விக்கெட் விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. வந்தாருன்னா ஒரு 15-20 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. ஜித்தேஷ் சர்மா ஒரு மேட்ச் கூட நல்லா ஸ்கோர் பண்ணல, ஸோ அதனால அவரை பெருசா கேன்சல் பண்ண போறது கிடையாது. புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 2ங்கிறது 3 கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவர் பிளேல அந்த ஸ்விங் தான், அந்த ஸ்விங்கை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு போறக்கூடிய ஒரு பவுலர். கில் அண்ட் சாய் சுதரனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரா வந்திருக்காரு. ஆக்சுவல் எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் தான் இந்த மேட்ச் வின்னிங் ஆகிறதுக்கு, அதாவது ஆர்சிபி வின் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு புவனேஸ்வர் குமார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷியாஸ் சர்மா பெருசா மேட்சஸ் விளையாடல, நல்லா அடி உழுவுது, எல்லாம் நடக்குது, ஓகே. பட் இந்த வெனுல ஷியாஸ் சர்மாவுக்கு ஒரு டேன் இருக்குது, கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலரா வந்து இருப்பாரு. லாஸ்ட் சீசன் ஃபைனல்லையும் நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாரு ஷியாஸ் சர்மா. ஸோ அப்போ கண்டிப்பா ஒரு விக்கெட், ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணி ஒரு விக்கெட் அப்படிங்க எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற லோ ஸ்கோர் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹாசில்வுட், ஸோ ஹாசில்வுட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபார்ம்ல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. 2025 இருந்தது 2026 பெரிய இம்பாக்ட் கொடுக்கறது இல்ல, அவர் ஓவர்ல அடி விழுகுது. ஸோ இந்த வெனு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு அப்படிங்கும் போது அவரோட பவுன்சர்ல கொஞ்சம் மாற்றக்கான வாய்ப்புகள் இருக்கு. டக்குன்னு ஸ்லோவர் பால் போட்டுறாரு, ஸோ வேகத்துக்கு வேகம் போடுறாரு, பவுன்ஸ் போடுறாரு, டக்குன்னு ஸ்லோவர் பாலும் போட்டு நிறைய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ ஹாசில்வுட் இருந்து கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறது நான் வந்து எதிர்பார்க்கிறேன். 2 அப்படி இல்லைன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இதுல ரசிக் சலாம் ஒவ்வொரு மேட்சுமே அவர் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருந்துட்டு இருக்காருங்க. மற்ற பவுலர் அடி வாங்குறாங்க, எப்படி ரசிக் சலாம் கொடுக்கறது அப்படிங்கும் போது நீ என்னை நம்பி கொடு, உன்னால விக்கெட் எடுக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சுமே விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர் கண்டிப்பா ரசிக் சலாம், ஹோல்டர் அண்ட் பட்லர், இவங்க 2 பேருக்கு இடையில பேட்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ரசிக் சலாம பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ரொமரியோ செஃபர்ட். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இன்கேஸ் ஆர்சிபி பேட் பண்றாங்க அப்படின்னா ஓகே ரொமரியோ செஃபர்ட உள்ள வச்சுக்கோங்க, விக்கெட் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொமரியோ செஃபர்ட உள்ள கொண்டு வரதா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க. இன்கேஸ் விக்கெட்ஸ் பெருசா போகல, ரொமரியோ செஃபர்டுக்கு வாய்ப்பு கிடையல பேட்டிங் அப்படின்னா ஸோ இம்பாக்ட் பிளேயரை நீங்க ரொமரியோ செஃபர்ட நீங்க ட்ரை பண்ணவே வேணாம், டஃபியை உள்ள கொண்டு வரலாம். இன்கேஸ் விக்கெட்ஸ் நிறைய விழுந்துருச்சு இல்லைன்னா அப்ப ரொமரியோ செஃபர்ட தான் ட்ரை பண்ணி ஆகணும். ரொமரியோ செஃபர்ட் ஓகே 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு, இன்னும் கொஞ்சம் அடி விழுந்துரும், அவ்வளவுதான், பெருசா இது கிடையாது, அதான் ஒரு விஷயம். ஸோ இன்கேஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா டஃபியை டைரக்டா உள்ள கொண்டு வரலாம் ரொமரியோ செஃபர்டுக்கு பதில. ஃபர்ஸ்ட் பேட்னா ரொமரியோ செஃபர்ட் வச்சு பார்க்கலாம், ரொமரியோ செஃபர்ட் வரையும் பேட்டிங் ஆர்டர் வரல அப்படின்னா உள்ள டஃபியை மாத்தி கொண்டு வந்துடலாம். ஸோ அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாக்டா வந்து இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல விராட் கோலி 1, தேவதத் படிக்கல் 2, ரஜித் பட்டிதார் 3, குர்னால் பாண்டியா 4, ரஷிக் சலாம் 5, புவனேஸ்வர் குமார் 6. இந்த 6 பேரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன். அண்ட் வெங்கடேஷ் ஐயர், ஹாசில்வுட் 2 பேர்ல எனி ஒன் 7 அப்படிங்கிற ஆப்ஷனை ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நோட் பண்ணணும், ஃபைனல்ல முக்கியமான தருணத்துல சூப்பரா பவுல் பண்ணவர் ஹாசில்வுட். ஸோ சுச்சுவேஷனை தகுந்தவாக்கில் அவர் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நல்லாவே பவுல் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அதனால அவர் ஒரு 7வது ஆப்ஷன் நான் வந்து சொல்றேன். அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் கில் சாய் சுதர் 2 பேர்ல எனி ஒன், பட்லர் 2, ஹோல்டர் 3, ரபாடா 4, ரஷித் கான் 5. இந்த 5 பிளேயரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சிராஜ் 2 பேர்ல எனி ஒன் 6. அண்ட் 7th பிளேயர் ஆப்ஷன்ல அர்ஷத் கான் அண்ட் ராகுல் திபாட்டியா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, இப்போ
இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறா, இரண்டாவது முறையாக கோப்பையை வெல்ல போகும் அணி எது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லார் மனசுலயும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஜிடி தான் வின் பண்ண போகுது, ஆர்சிபி வின் பண்ணவே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் இல்ல ஆர்சிபி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல இருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் வைஸ்ல பார்க்கும் போது ஜிடி ஹோம்ல இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிச்சையுமே. ஸோ அப்படி இருக்கும் போது அட்வான்டேஜ் வைஸ்ல ஜிடிக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆர்சிபியா கம்பேர் பண்ணும்போது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஜிடியை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி ரொம்ப சூப்பரா இருக்காங்க அப்படிங்கிறதா என்னோட கருத்தா வந்திருக்கு. இருந்தாலும் ஹோல்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுனால ஆர்சிபிக்கு ஒரு 45% வின்னிங் ரேஷியோ, ஜிடிக்கு ஒரு 55% வின்னிங் ரேஷியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஃபைனல் டிராஃபியை வின் பண்றதுக்கான வாய்ப்பா வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.